Next question, find the HCF of 2, 5, 2, 5, 2, 5 and 3, 6, 3, 6, 3, 6. Okay, நம்ம எப்படி find out பண்ணலாம்னா ஒரு simple method யூஸ் பண்ணுவோம். இப்போ நமக்கு இவ்வளோ பெரிய நம்பர் இருக்குது, சம் ரிப்பீட்டட் நம்பராக இருக்குது. என்ன பண்ணனா இதிலேருந்து 25 காமனாக எடுத்துட்டோன்னா 10101 போட்டுக்கலாமா? இதை ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் இது கிடைக்கும். நெக்ஸ்ட்டு 36 36 36 இந்த நம்பர், இதுலையும் 36 காமனாக எடுத்துட்டோன்னா 10101 இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு மட்டும் ஹெச்சிஎஃப் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 25க்கு ஹெச்சிஎஃப் என்ன வரும்? 5 5s are 25. ஸோ 36க்கு இது ஒரு ஈவன் நம்பர், ஸோ 2ஆல் மல்டிபிள் பண்ணலாம். 1 2 8 2s are 16, 2 9 2s are 18, 3 3 3s are 9, 3 1. ஸோ காமன் ஃபேக்டர் ஃபைண்ட் அவுட் பண்ணுவோம். 5 5 1, இதில் இது ரெண்டுலையும் காமனாக எந்த வேல்யூவும் இல்லை, 1 மட்டும்தான் இருக்குது. ஸோ யுவர் ஹெச்சிஎஃப் வேல்யூ இஸ் 1. இப்போ நம்ம இந்த ரெண்டுக்கும் என்ன ஹெச்சிஎஃப் கண்டுபிடிச்சோமோ அது இன்ட்டு இந்த நம்பர் போட போகிறோம். ஃபைனல் ஹெச்சிஎஃப் இஸ் 1. நம்ம ஆன்சர் ஹெச்சிஎஃப் 1. அப்புறம் ரிமைனிங் இந்த சேம் நம்பர்ஸை மல்டிபிள் பண்ணிக்கலாம். இதை பண்ணால் 10101. அப்போ த ஃபைண்ட் தி ஹெச்சிஎஃப் ஆஃப் திஸ் 2 நம்பர் இஸ், இதுதான் நம்மளோட ஆன்சர். கிளியர்? இவ்வளோ பெரிய நம்பர் இருந்தால் நம்ம காமனாக எடுக்க முடிஞ்சால் எடுத்துட்டு அந்த காமன் வேல்யூஸ்க்கு மட்டும் எல்சிஎம் ஹெச்சிஎஃப் எடுப்போம். எடுத்துகிட்டு அந்த ஆன்சரோட இதை மல்டிபிள் பண்ணிக்கணும். தட்ஸ் இட். ஓகே.